أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي بتقوى الله اتقوا الله العظيم ألا فقد فاز المتقون يقول الله تبارك وتعالى والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவின் அச்சத்தை நினைவுபடுத்தியவனாக தொடங்குகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய அவசர கால உலக வாழ்க்கையிலே நாம் பல விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தருகிறோம், பல விஷயங்களை குறித்து கொள்கிறோம், பல விஷயங்களை கவனத்திலே எடுத்துக்கொள்கிறோம். அதிக முக்கியமான விஷயத்தை மனதிலே இருத்தி கொள்கிறோம். அதை செய்தோமா இல்லையா, அதில் என்ன குறை நடந்தது, அதை எப்படி செய்திருக்கிறோம் என்பதை பற்றியெல்லாம் நாம் நம்மை நாமே விசாரித்து கொள்கிறோம். இப்படி நாம் முக்கியத்துவம் தருகிற பல விஷயங்களை எடுத்து பார்த்தால் அவை அனைத்தும் இந்த உலகம் சம்பந்தமான விஷயங்களாகவே இருக்கின்றன. இந்த துன்யாவுடைய விஷயங்களாகவே அவற்றில் பெரும்பாலானவை இருப்பதை நாம் பார்க்கிறோம். என்ன கருத்தை நாம் இங்கே பார்க்கிறோம்? நம்மிலே பலர் துன்யாவுக்கு தருகிற முக்கியத்துவத்தை மறுமைக்கு தருவதில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஆலாவிலே எப்படி சொல்கிறானோ அப்படித்தான் நம்மில் பலருடைய நிலைமை இருப்பதை பார்க்கிறோம். பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா வல் ஆখিরাতু கைரும் வ அப்கா. நீங்கள் அழியக்கூடிய அற்பமான உலக வாழ்க்கைக்குத்தான் முக்கியத்துவம் தருகிறீர்கள், அதற்குத்தான் முன்னுரிமை தருகிறீர்கள், அதைத்தான் நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்கள், அதைத்தான் நீங்கள் விரும்புகிறீர்கள். பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா. அல்லாஹ் மறுமையை பற்றி, வெற்றியை பற்றி சொல்கிறான். பல், இவ்வளவு வெற்றியை பற்றி, மறுமையை பற்றி, வெற்றிக்குண்டான வழிகளை பற்றியெல்லாம் உங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டும் கூட மாறாக உங்கள் நிலைமை எப்படி இருக்கிறது? பல் துஸிரூன, நீங்கள் முக்கியத்துவம் தருகிறீர்கள், நீங்கள் விரும்புகிறீர்கள். நாம் சொல்வோம் அல்லவா, பிரியாரிட்டி, எதற்கு முக்கியத்துவம் தருவது, எதை முற்படுத்துவது என்று. அந்த முற்படுத்துதல், அந்த முக்கியத்துவம் கொடுத்தல், தேர்ந்தெடுத்தல், விரும்புதல், ஈசார் என்று சொல்வார்கள். ஒன்றை விட ஒன்றை தேர்ந்தெடுத்தல், ஒன்றை விட ஒன்றுக்கு மேன்மை முக்கியத்துவம் அளித்தல், அது நீங்கள் உலக வாழ்க்கைக்குத்தான் செய்கிறீர்கள். அல் ஹயாத்தத் துன்யா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது அத்துன்யா என்ற வார்த்தையை சேர்த்து சொல்வான். துன்யா என்றால் அரபியிலே அற்பமான, இழிவான, கேவலமான, மட்டமான என்று பொருள்படும். இந்த அற்பமான உலக வாழ்க்கைக்குத்தான் நீங்கள் முக்கியத்துவம் தருகிறீர்கள். வல் ஆখিরাতু கைரும் வ அப்கா. ஆனால் மறுமை வாழ்க்கை மிக சிறந்த வாழ்க்கை, அதை மறந்து விடுகிறீர்கள். வல் ஆখিরাতু கைரும் வ அப்கா. மறுமை வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை, முடிவில்லாத வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நீங்கள் பின்னால் விட்டு விடுகிறீர்கள், அதை மறந்து விடுகிறீர்கள். அதற்குண்டான முக்கியத்துவத்தை, அதற்குண்டான சிறப்பை, அதற்குண்டான அவசியத்தை நீங்கள் உணர்வதில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று நாம் நம் ஆடையிலே, உதாரணத்திற்கு காலையிலே நல்ல முறையிலே குளித்துவிட்டு சுத்தமான
ஒரு ஆடையை உடுத்தி கொண்டு வெளியே புறப்படுகிறோம். வெளியே செல்லும்போது உதாரணத்திற்கு ஒருவர் சைக்கிளிலே வேகமாக செல்கிறார். அங்கு தேங்கியிருந்த தண்ணீரிலிருந்து கொஞ்சம் நம் மீது தெரித்து விடுகிறது, அந்த வெள்ளை ஆடையிலே பட்டு விடுகிறது. எவ்வளவு கவலைப்படுவோம்? அந்த சாக்கடை தண்ணீரோ அல்லது சாதாரணமான தண்ணீரோ சரி, அதை விடுங்கள், சின்ன புழுதி ஏதாவது அந்த ஆடையிலே பட்டுவிட்டால் உடனே எவ்வளவு கவலைப்படுகிறோம். ஆஹா, இவ்வளவு சுத்தமான ஆடை, நான் இந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமே, என் ஆடையிலே கரைப்பட்டு விட்டதே என்று நாம் கவலைப்படுகிறோம். நம் உடலிலே கரைப்பட்டால், நம் முகத்திலே கரைப்பட்டால், இப்படி உடலிலே உடைகளிலே கரைப்பட்டால் அதற்கெல்லாம் நாம் பெரும் கவலைப்படுகிறோம். அதை சுத்தப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறோம். என் கண்ணியத்திற்குரியவர்களே, நம் உள்ளத்திலே எவ்வளவு கரை படிந்திருக்கிறது தெரியுமா? நம் உள்ளங்கள் எவ்வளவு கரையாக இருக்கின்றன தெரியுமா? இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கு, இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு, இந்த உள்ளம் அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உள்ளமாக இருக்கிறதா? ஏன்? சுத்தமான உள்ளங்களைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான், அசுத்தமான உள்ளங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த உள்ளத்திலே படிந்திருக்கிற கரைகளை நான் சுத்தம் செய்திருக்கிறேனா? இந்த உள்ளத்தை கலங்கப்படுத்திய, இந்த உள்ளத்தை அசிங்கப்படுத்திய, இந்த உள்ளத்தின் முகத்தை கோரப்படுத்திய எத்தனை விஷயங்கள் நமக்குள் இருக்கின்றன, அவற்றையெல்லாம் சுத்தம் செய்வதற்கு நாம் முயற்சி செய்திருக்கிறோமா? ஆடையிலே ஏற்பட்ட அசுத்தத்தை, நம்முடைய உடம்பிலே ஏற்பட்ட அசுத்தத்தை சுத்தம் செய்வதற்கெல்லாம் நாம் முயற்சி செய்கிறோம். ஆனால் அதே சமயத்திலே நம்முடைய உள்ளத்திலே பட்ட கரை, உள்ளத்திலே பட்ட அசுத்தத்தை சுத்தப்படுத்துவதற்கு, அந்த உள்ளத்தை அந்த அசுத்தத்திலிருந்து சுத்தப்படுத்துவதற்கு என்ன முயற்சி செய்திருக்கிறோம்? இன்று மார்க்கத்தை பற்றி பலவாறாக பேசிக்கொண்டிருக்கிற நம் மக்களுக்கு இந்த மார்க்கம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்ற நோக்கமே தெரியாமல் பலர் இருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அனுப்பப்பட்டார்கள்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக சொல்கிறான். சூரத்துல் ஜும்ஆ 62வது அத்தியாயம் 2வது 3வது வசனம். ஹுவல்லதீ பஅஸ ஃபில் உம்மீயீன ஹுவல்லதீ பஅஸ ஃபில் உம்மீயீன மின்ஹும் ஹுவல்லதீ பஅஸ ஃபில் உம்மீயீன ரசூலம் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வஇன் கானூ மின் கப்லு லஃபீ ضلالٍ முபீன் وآخرين منهم لما يلحقوا بهم وهو العزيز الحكيم. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமின் தூதர் நமக்கு ஏன் அனுப்பப்பட்டார்கள்? அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். குர்ஆன் ஏன் அவருக்கு இறக்கப்பட்டது? தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான். அந்த அல்லாஹ் அவன்தான் உங்களுக்கு, மூமின்களாகிய உங்களுக்கு, உங்களிலிருந்து ஒரு தூதரை அனுப்பினான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடத்திலே ஒரு விஷயத்தை மிக ஆழமாக கவனிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா இஸ்லாமை ஏற்ற மக்களை 2 பிரிவாக இங்கே பிரிக்கிறான். ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்தவர்கள். என்னுடைய வழக்கம், சஹாபாக்களை பற்றியெல்லாம் எங்கே குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறானோ அவர்களுடைய சிறப்பை அங்கே சொல்லியே ஆக வேண்டும். அல்லாஹ் இந்த இடத்தில் அப்படித்தான் சொல்லுகிறான். நேரடியாக நபியோடு ஈமான் கொண்ட சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை முஃமின்கள், ஈமான் உடையவர்கள் என்று அல்லாஹ் அங்கே ஏற்றுக்கொள்கிறான். ஏனென்றால் பின்னாடி வருகிற வசனம் அதை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. மூமின்களிலே அவர்களிலிருந்து ஒரு தூதரை அவன் அனுப்பினான். அந்த தூதருக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன? யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி, நான் அவருக்கு இறக்கிய வேத வசனங்களை அந்த மூமின்களுக்கு அந்த நபி ஓதி காட்டுவார், படித்து காட்டுவார். வயுஸக்கீஹிம், குர்ஆனை படித்து காட்டுவார், குர்ஆனை ஓதி காட்டுவார். இந்த மக்களை சுத்தப்படுத்துவார், பரிசுத்தப்படுத்துவார். தஸ்கியா என்று சொன்னால் எப்படி உடலை சுத்தப்படுத்துவதற்கு தத்ஹீர், தன்லீஃப் என்று சொல்லப்படும் அரபியிலே, உடலில் உள்ள கரையை போக்குவதற்கு, உடையில் உள்ள கரையை போக்குவதற்கு, நம்முடைய இடத்தில் உள்ள கரைகளை போக்குவதற்கு, அசுத்தத்தை போக்குவதற்கு அரபியிலே தன்லீஃப் அல்லது தத்ஹீர் என்று சொல்லப்படும். உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கு, உள்ளத்தில் உள்ள கரைகளை அகற்றுவதற்கு, உள்ளத்தை அல்லாஹ்விற்கு விருப்பமான பண்புகளை கொண்டு அலங்காரம் செய்வதற்கு பெயர் அரபியிலே தஸ்கியா என்று சொல்லப்படும். அல்லாஹ் சொல்கிறான், அந்த நபி என்ன செய்வார்? குர்ஆனை ஓதி காட்டுவார், குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து சொல்லுவார். வயுஸக்கீஹிம், அதன் மூலமாக இந்த மக்களை அவர் பரிசுத்தப்படுத்துவார், அவர்களுடைய உள்ளங்களை சுத்தப்படுத்துவார்.
அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்துவார். அடுத்து என்ன செய்வார்? வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, குர்ஆனையும் அந்த குர்ஆனுக்கு விளக்கமாக நாம் அவருக்கு கொடுத்த ஹதீஸ் என்ற ஞானத்தையும் அவர்களுக்கு கற்பிப்பார். அல்லாஹ் சொல்கிறான், வஇன் கானு மின் கப்லு லஃபீ ضلال முபீன், இந்த நபி அனுப்பப்படுவதற்கு முன்னால் இந்த முஃமின்கள் வழிகேட்டில் தான் இருந்தார்கள். முஃமின்கள் என்றால் இவர்கள் ஈமானை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால், இந்த நபி வருவதற்கு முன்னால் இவர்கள் வழிகேட்டில் இருந்தார்கள். வழிகேட்டில் இருந்தவர்களை நபியை அல்லாஹ் அனுப்பி அதன் மூலமாக வழிகேட்டிலிருந்து நேர்வழிக்கு அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். அசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்திற்கு அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். அறியாமையிலிருந்து அறிவுக்கு அல்லாஹ் அவர்களை எடுத்துக்கொண்டான். அத்தனை சான்றுகளையும் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுக்கு, அவர்களுடைய தோழர்களுக்கு வழங்குகிறான். சிலர் கேட்கலாம், இங்கே மூமின்கள் என்று பொதுவாகத்தானே வந்திருக்கிறது, எல்லோரையும் இது எடுத்துக்கொள்ளுமே, சஹாபாக்களை மட்டும் எப்படி எடுக்கும் என்று சொல்கிறீர்கள்? அல்லாஹ் சொல்கிறான், வஆகரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம், இவர்களுக்கு பின்னால் அடுத்து வரக்கூடிய மற்ற மக்களுக்காகவும் இந்த தூதரை நான் அனுப்பியிருக்கிறேன், அவர்கள் இன்னும் இந்த சஹாபாக்களை வந்து சேரவில்லை. அப்ப இந்த வசனம், சூரத்துல் ஜும்ஆவுடைய இந்த 3வது வசனம் நமக்கு தெளிவாக என்ன சொல்ல வருகிறது? முந்திய வசனத்தில் கூறப்பட்ட அல் முஃமினீன், ஈமான் உடையவர்கள் என்பது யாரை குறிக்கிறது? சஹாபாக்களை குறிக்கிறது. அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பணியாக இங்கே என்ன சொல்கிறான்? நபிக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன? குர்ஆனை மக்களுக்கு எடுத்து ஓதுவது, இதன் மூலமாக மக்களுடைய உள்ளங்களை சுத்தப்படுத்துவது, தர்பியா தஸ்கியா, அவர்களுடைய உள்ளங்களை சுத்தப்படுத்துவது. ஏன்? உள்ளம் சுத்தமாகாமல் எத்தனைத்தான் வெளிரங்கமான செயல்களை நீங்கள் திருத்திக் கொண்டாலும் சரி, அந்த செயல்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பலன் இருக்காது. கல்பு சுத்தமாகாத வரை, கல்பினுடைய குறைகள், கல்பினுடைய அழுக்குகள், கல்பிலே உள்ள அசுத்தங்கள் நீக்கப்படாத வரை நம்முடைய வெளிரங்கமான அமல்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பெரிய முக்கியத்துவம் இருக்காது. இன்னும் சொல்ல போனால், சில நேரங்களிலே உள்ளத்திலே அசுத்தம் இருக்கும்போது, உடல் எவ்வளவு தூய்மையாக இருந்தாலும், செயல் எவ்வளவு தூய்மையாக இருந்தாலும் அல்லாஹ் அந்த செயலை ஏற்றுக்கொள்வதே கிடையாது. உதாரணத்திற்கு, ஒருவர் தொழுகிறார் அல்லது வாரி வழங்குகிறார், தர்மம் செய்கிறார், மஸ்ஜித் கட்டுகிறார், மதரசா கட்டுகிறார், யத்தீம்களுக்கு உதவி செய்கிறார், அனாதைகளுக்கு உதவி செய்கிறார். ஆனால் அவருடைய உள்ளத்திலே முகஸ்துதி என்ற அசுத்தம் இருக்கிறது, ரியா என்ற அசுத்தம் இருக்கிறது. சொல்லுங்கள், இவருடைய வணக்க வழிபாடுகளை, இவருடைய தான தர்மங்களை, இவருடைய இவ்வளவு பெரிய நல்ல நற்கர்மங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒருவர் எவ்வளவோ நல்ல காரியங்கள் செய்கிறார், ஆனால் ஷிர்க், இணை வைத்தல் என்ற அசுத்தம் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது. அல்லாஹ் நபியை பார்த்தே சொல்கிறான், லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக், 39வது அத்தியாயத்தின் 65வது வசனத்திலே, நபியே, நீங்கள் இணை வைத்தாலும் உங்களுடைய எல்லா அமல்களும் வீணாகி போய்விடும், நாசமாகி போய்விடும், அதற்கு நன்மை கிடைக்காது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆகவே தான் கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே, குர்ஆனிலே, சுன்னாவிலே இந்த கல்புக்குண்டான முக்கியத்துவம் மிக ஆழமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகிறான் சூரத்துல் ஹஜ்ஜிலே, லன் யனாலல்லாஹு லுஹுமுஹா வலா திமாவுஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹ் நீங்கள் கொடுக்கிற குர்பானி பிராணிகளிலிருந்து கரியை எதிர்பார்க்கவில்லை, அதனுடைய இரத்தத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கவில்லை, அது அல்லாஹ்விற்கு தேவையும் இல்லை. அதனுடைய மாமிசங்களோ இரத்தங்களோ அல்லாஹ்விற்கு தேவையில்லை, அது அல்லாஹ்வை அடையாது. மாறாக உங்களில் உள்ள இறை அச்சம்தான், உங்களில் உள்ள அல்லாஹ்வுடைய பயம், தக்வாதான் அல்லாஹ்வை சென்றடையும். தக்வா எங்கே இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இறுதி ஹஜ்ஜிலே மக்களுக்கு மினாவிலே உபதேசம் செய்யும் போது சொன்னார்கள், வ அஷார இலா கல்பிஹி ஸலாஸன் அத்தக்வா ஹாஹுனா அத்தக்வா ஹாஹுனா அத்தக்வா ஹாஹுனா. இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள். தங்களுடைய மினாவுடைய குத்பாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்களே, இறையச்சம் இந்த கல்பிலே இருக்கிறது, இறையச்சம் இந்த கல்பிலே இருக்கிறது, இறையச்சம் இந்த கல்பிலே இருக்கிறது. ஆடையில் அல்ல இறையச்சம், நம்முடைய வெளிரங்கமான தோற்றத்தில் இல்லை இறையச்சம், இறையச்சம் என்பது கல்பிலே இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, கல்புடைய சுத்தம்,
கல்புடைய சுத்தம், கல்பை பரிசுத்தப்படுத்துவது, கல்பை அல்லாஹ்விற்கு விருப்பமான குணங்களை கொண்டு அலங்கரிப்பது, அல்லாஹ்விற்கு வெறுப்பூட்டக்கூடிய, ஷைத்தானுக்கு விருப்பூட்டக்கூடிய காரியங்களை விட்டு இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்துவது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக நமக்கு இந்த அடிப்படையை சொல்லுகின்றார். வெற்றி என்பது பொருளை வைத்து அல்ல, வெற்றி என்பது அழகை வைத்து அல்ல. வெளிரங்கத்திலே ஒரு மனிதன் மிக அழகாக இருக்கிறான், ரொம்ப பார்ப்பதற்கு மிக கவர்ச்சிய மிகப்பெரிய நல்ல அழகான தோற்றத்தில் இருக்கிறான், இவன் வெற்றி அடைந்தவனாக ஆகிவிடுவானா? அல்லது பெரிய செல்வ செழிப்பிலே இருக்கிறான், இவனுக்கு வெற்றி கிடைக்குமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திட்டவட்டமாக மறுத்து விட்டான். இன்று பாருங்கள், நம்மில் எத்தனை பேர் உடலை ஆரோக்கியமாக வைப்பதற்கு முயற்சி செய்கிறோமா இல்லையா? உடலுக்கு ஏதாவது ஒரு பொருள், ஒரு உணவு அது நோயை ஏற்படுத்தும் என்றால் அந்த உணவை விட்டு விரண்டோடுகிறோம். சுகர் வந்துவிட்டால் எனக்கு சுகர் ஒத்துக்காது, எனக்கு இப்படித்தான் உணவு வேண்டும் என்று கட்டுப்பாடுகள். பிபி வந்துவிட்டால் உணவிலே இப்படித்தான் எனக்கு வேண்டும் என்று உணவிலே கட்டுப்பாடுகள். இன்னும் என்னென்ன நோய்கள் நம்மை தாக்கும் என்று பயம் இருக்குமோ அதற்கு ஏற்ப உணவுகளை நாம் கட்டுப்படுத்திக் கொள்கிறோம், அதற்கு ஏற்ப உணவுகளிலே மாற்றம் செய்து கொள்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பெரிய அபாயகரமான நோய்கள் இந்த உள்ளத்தை தாக்கி கொண்டிருக்கின்றன, இந்த உள்ளத்தை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றன, இந்த உள்ளத்தை மௌத்தாக்கி கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த நோய்களை பற்றி எல்லாம் சிந்திக்காமல், அந்த நோய் என்னிடத்தில் இருக்கிறதே, எப்படி என்னை சுத்தப்படுத்துவேன் என்ற கவனம் இல்லாமல் இருக்கிறோம். அல்லாஹுடைய எச்சரிக்கையை பாருங்கள். ஒரு வகையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நற்செய்தி சொல்கிறான், இன்னொரு பக்கம் பார்த்தால் இதில் பயங்கரமான எச்சரிக்கை அல்லாஹ் சொல்கிறான். சூரத்து ஷம்ஸ் 91வது அத்தியாயத்திலே 9வது 10வது வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். பல சத்தியங்களை அல்லாஹ் செய்து வருகிறான். சூரியன் மீது சத்தியம் செய்கிறான். ஏனென்றால் சொல்ல போகக்கூடிய விஷயம் அவ்வளவு பயங்கரமான விஷயம், எளிதாக எடுத்துக்கொள்ளப்படுகிற விஷயம் அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றின் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் ஒரு விஷயத்தை சொல்வதற்கு முன்னால் அந்த விஷயத்தினுடைய முக்கியத்துவம் அப்படிப்பட்டது, அந்த விஷயத்தினுடைய அவசியம் அப்படிப்பட்டது. அப்படி இருந்தால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியம் செய்வான். அல்லாஹ்வுடைய சாதாரணமான வார்த்தையே மூமின்களை அச்சுறுத்துவதற்கு, மூமின்களின் கவனத்தை திருப்புவதற்கு போதுமானது. இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்களிலே பலர் மறதியாளர்கள் இருக்கத்தானே செய்வார்கள். அவர்களுடைய கவனத்தை திருப்புவதற்காக, அலட்சியம் செய்பவர்களுடைய அலட்சியத்தை எச்சரிக்கை செய்வதற்காகவே பல இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியம் செய்வது பழக்கம். அந்த அடிப்படையில் தான் 12ற்கு மேற்பட்ட பொருட்களின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அவன் படைத்த சூரியனின் மீது, அதன் வெளிச்சத்தின் மீது, சந்திரனின் மீது, அது சூரியனை தொடர்ந்து வரும் பொழுது இரவின் மீது, பகலின் மீது, ஆணின் மீது, பெண்ணின் மீது, அல்லாஹ் படைத்த வானத்தின் மீது, ஆத்மாவின் மீது, அல்லாஹ்வின் மீது என்று பல சத்தியங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ந்து செய்ததற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் காப மன் தஸ்ஸாஹா. இதற்கு முன்னால் அல்லாஹ் சொல்கிறான், ஆன்மாவின் மீது சத்தியமாக, இந்த ஆன்மாவை நஃப்ஸை படைத்த இறைவன் மீது சத்தியமாக, இந்த ஆன்மாவிற்கு நல்லது எது கெட்டது எது என்ற விளக்கத்தை நாம் உணர வைத்து விட்டோம். ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. நாம் தமிழிலே சொல்வோம் அல்லவா, மனசாட்சி என்று. கல்பிலே உள்ள சாட்சி, இந்த நஃப்ஸினுடைய ஆழத்திலே அல்லாஹ் அதை பதிய வைத்திருக்கிறான். ஆகவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நன்மை எது பாவம் எது என்று எனக்கு சொல்லி காட்டுங்கள். எப்படி கேள்வி கேட்கிறார்? நன்மை எது பாவம் எது என்று எனக்கு விளக்கம் தாருங்கள். இவருக்கு விளக்கம் தருவதற்கு, இந்த கேள்விக்கு விளக்கம் தருவதென்றால் ஏறக்குறைய ஒரு 10 மணி நேரம் பயான் செய்ய வேண்டும். நன்மையெல்லாம் இது இது, தொழுகையிலிருந்து கடைசி வரை என்ன வேண்டும், பாவமெல்லாம் இது இது என்று ஒரு பெரிய பட்டியலை தர வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பட்டியல்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசேஷமாக கொடுத்த ஜவாமிஉல் கலிம், வார்த்தை சுருக்கமாக இருக்கும், கருத்தோ ஆழமாக இருக்கும் என்ற அந்த சிறப்பியல்பின்படி சொல்லி காண்பித்தார்கள். த மா யுரீபுக இலா மா லா யுரீபுக் மா ஹாக ஃபீ நஃப்ஸிக ஃபஹுவ இஸ்முன். எது உனது உள்ளத்திலே உனக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகிறதோ, எது உனக்கு உன் உள்ளத்திலே நெருடலை ஏற்படுத்துகிறதோ, உள்ளத்தை தைக்கிறதோ குத்துகிறதோ, அது பாவம், அதை விட்டுவிடு. எவ்வளவு அழகான விளக்கம் பாருங்கள். நிச்சயம் அப்படித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உள்ளத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை தான் கொடுத்திருக்கிறார்.
பாவம் செய்யும் போது இந்த உள்ளம் நிச்சயமாக தடுக்கும். வேண்டாம், இதை செய்யாதே என்ற அருவருப்பை ஏற்படுத்தும். மீறி அந்த உள்ளத்தை காலில் போட்டு நசுக்கிவிட்டு மிதித்துவிட்டு அந்த பாவத்தை அவன் செய்ய துணியும் போதுதான் ஷைத்தான் அவனுக்கு அந்த பாவத்தை அலங்கரித்து விடுகிறான். குடிப்பவர் குடிப்பதற்கு முன்னால், ஜினா செய்பவர் ஜினாவிற்கு முன்னால், திருடுபவன் திருடுவதற்கு முன்னால், பொய் சொல்பவன் பொய் சொல்வதற்கு முன்னால், ஏமாற்றுபவன் ஏமாற்றுவதற்கு முன்னால், இப்படி எத்தனை விதமான பாவங்கள் இருக்கிறதோ அந்த பாவங்களை செய்பவர்கள் அவர்கள் அந்த பாவங்களை செய்வதற்கு முன்னால் அந்த நஃப்ஸ் அவர்களுக்கு சொல்லும் செய்யாதே. பாவம் குற்ற உணர்வை ஏற்படுத்தும். அதையெல்லாம் புறக்கணித்து விட்டு அவன் அந்த பாவத்திலே விழும்போது ஷைத்தான் அவனை கவ்விக்கொள்கிறான். அவனுக்கு அந்த பாவத்தை அடுத்து அலங்கரித்து விடுகிறான். அந்த பாவத்திலே ஷைத்தான் அவனுக்கு ஒரு ருசியை ஒரு இன்பத்தை ஏற்படுத்தி விடுகிறான். பிறகு ஷைத்தான் வலையிலே சிக்கி ஷைத்தானின் நண்பனாக ஆகிவிடுகிறான். அல்லாஹ் மிக தெளிவாக இதை சொன்னான். ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா. அல்லாஹ் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தக்வா எது, இறையச்சம் எது, பாவம் எது என்பதை உணர்த்தி விட்டான் என்று தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பாவத்தின் விளக்கத்தை கேட்கும் போது உனது உள்ளத்திற்கு எது வருத்தத்தை தருகிறதோ அது பாவம் என்று புரிந்து கொள். கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் பார்த்திருக்கலாம், சில சமயங்களிலே பாவங்களிலே நாம் சிக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடனடியாக இந்த உள்ளத்திலே அந்த ஈமானுடைய ஒளியை போடுகிறான். இறையச்சம் உள்ள மூமின்களுடைய கல்வி இப்படித்தான் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தானி ததக்கரு ஃபஇதாஹும் முப்ஸிரூன். அல்லாஹ் தஆலா பாவம் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லவில்லை. இறையச்சம் உள்ளவர்கள் யார்? ஷைத்தானிலிருந்து அவர்களுக்கு ஏதாவது தீண்டுதல் நிகழ்ந்தால், ஷைத்தானின் ஊசலாட்டங்களுக்கு அவர்கள் எப்பாவது ஆளாகிவிட்டால் உடனடியாக ததக்கரு அல்லாஹுவை நினைத்துக் கொள்வார்கள். ஃபஇதாஹும் முப்ஸிரூன், அவர்களுடைய கல்புடைய கண்கள் திறந்துவிடும். மறுமையை பார்ப்பார்கள், சொர்க்கத்தை பார்ப்பார்கள், நரகத்தை பார்ப்பார்கள், ஹஷரை பார்ப்பார்கள், கபருடைய வேதனையை பார்ப்பார்கள், அல்லாஹுவை பயந்து கொண்டு வெளியே வந்து விடுவார்கள். யாரிடத்திலே தக்வா இல்லையோ, யாரிடத்திலே அல்லாஹ்வுடைய பயம் இல்லையோ, அவர்கள் அந்த நரக படுகொலியிலே பாவ படுகொலியிலே விழுந்து விடுவார்கள். இதைத்தான் கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. இந்த நஃப்ஸை சுத்தம் செய்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். நஃப்ஸை தஸ்கியா, பாவங்களிலிருந்து, குற்றங்களிலிருந்து, கெட்ட குணங்களிலிருந்து, எனக்கு பிடிக்காத எல்லா விதமான குணங்களிலிருந்து உங்களுடைய நஃப்ஸை, உங்களுடைய ஆன்மாவை, உங்களுடைய கல்பை சுத்தப்படுத்துங்கள். யார் இந்த கல்பை சுத்தப்படுத்தினார்களோ அவர்கள் வெற்றி அடைந்தார்கள். வெற்றி எதை வைத்து? உடலுடைய அழகை வைத்து அல்ல, வெளிரங்கமான ஆடை ஆபரணங்களை வைத்து அல்ல. பிலால் வெற்றி அடைந்தார், அம்மார் வெற்றி அடைந்தார், வஹ்ஷி வெற்றி அடைந்தார். எத்தனை நபி தோழர்கள், அவர்களுக்கு அழகு கிடையாது, கருப்பு இனத்தைச் சேர்ந்தவர்கள், கோரமான தோற்றமுடையவர்கள். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, எத்தனையோ ஆயிரக்கணக்கான அழகர்களை விட அவர்கள் அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ்வின் சமூகத்திலே அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமானவர்கள். எதை வைத்து? அவர்களுடைய கல்பு அங்கே பரிசுத்தப்படுத்தப்பட்டது. எவ்வளவு அதாபுகள் செய்யப்பட்ட போது கூட அந்த அதாபுகளுடைய வழி தெரியவில்லை பிலாலுக்கு. அஹத், அல்லாஹ் அல்லாஹ், அஹத் அஹத் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். பிலாலிடத்திலே கேட்கப்பட்டது, பிலாலே இவ்வளவு கொடுமைப்படுத்தினார்களே, உங்களுக்கு வலிக்கவில்லையா என்று. பிலால் கூறுகிறார், இந்த வலியின் கசப்பை ஈமானுடைய சுவையோடு நான் கலந்தேன், ஈமானுடைய சுவை எனக்கு மிகைத்து விட்டது என்பதாக. வலியினுடைய அந்த கசப்பை, வேதனையை ஈமானுடைய இன்பத்தோடு, மஸஜ்து மராரத்துல் அஸாபி பிஹலாவத்தில் ஈமானி ஃபகலபத் ஹலாவத்துல் ஈமான், இந்த வேதனையின் கசப்பை ஈமானுடைய ருசியிலே போட்டேன், ஈமானுடைய ருசி மிகைத்து விட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, என்ன ஒரு உள்ளம் அவருடைய உள்ளமாக இருக்கும்! எந்த உள்ளத்தால் அல்லாஹ் அவரை நேசித்தான், எந்த உள்ளத்தை அவர் கொண்டிருந்ததால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நேசித்தார்கள், சஹாபாக்கள் நேசித்தார்கள். உங்களுக்கு தெரியுமா எத்தனை சஹாபாக்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பிலால் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள்? கலீஃபா உமர் இப்னுல் கத்தாப் தங்களுடைய பேரன்களுக்கு பிலால் என்று பெயர் வைத்தார்கள். பிலாலின் மீது அவர் கொண்டிருந்த பாசத்தால்.
எத்தனையோ குறைஷி தலைவர்கள் எல்லாம் கலீஃபா உமரிடத்திலே அனுமதி கேட்டு வருவார்கள். அவர்களை எல்லாம் நிற்க வைத்து விடுவார்கள் வாசலிலே. பிலால் வந்து விட்டால் எந்த அனுமதியும் அவருக்கு தேவையில்லை, அவர் கலீஃபாவின் சமூகத்துக்கு வந்து விடலாம். பிலாலை பார்த்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஹாதா சய்யிதுனா, இவர் எங்களுடைய தலைவர் என்பதாக. எதன் மூலமாக அல்லாஹ் இந்த கண்ணியத்தை அவர்களுக்கு கொடுத்தான்? அங்கே கல்பு பரிசுத்தப்படுத்தப்பட்டிருந்தது, ஈமான் சுத்தமாக இருந்தது, உள்ளம் தூய்மையாக இருந்தது. அல்லாஹ் தெளிவாக சொல்கின்றான், قد أفلح من زكاها وقد خاب من دساها. யார் இந்த உள்ளத்தை மண்ணிலே போட்டு புதைத்தானோ அவன் நாசமாகிவிட்டான். என்ன சொல்கிறான் அல்லாஹு தஆலா? இந்த கல்பை, இந்த ஆன்மாவை யார் மண்ணிலே போட்டு புதைத்தானோ அவன் நாசமாகிவிட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறானே. எதை இப்படி சொல்கிறான்? யார் இந்த ஆன்மாவை கவனிக்கவில்லையோ, இதை பேணவில்லையோ, இதனுடைய ஆரோக்கியத்தை தனது கவனத்திலே கொள்ளவில்லையோ, இதனுடைய பரிசுத்தத்தை தன் கவனத்திலே கொள்ளவில்லையோ, அவரை அல்லாஹ் சொல்லுகிறான், அவர் தன் ஆன்மாவை மண்ணிலே போட்டு புதைத்து விட்டார். சொல்வோம் அல்லவா, ஒரு விஷயத்திலே ஒருவர் அலட்சியமாக இருக்கும்போது, ஒரு விஷயத்திலே ஒருவர் கவனக்குறைவாக இருக்கும்போது, நீ பாழ்படுத்தி விட்டாயே என்று, நாசமாக்கி விட்டாயே என்று அல்லாஹ் அப்படித்தான் சொல்கிறான். யார் தன் ஆன்மாவை நாசப்படுத்தி விட்டாரோ அவர் தோல்வி அடைந்து விட்டார். அல்லாஹ்வின் அடியார்களே, ஆன்மாவை நஃப்ஸை பரிசுத்தப்படுத்துவது என்றால் என்ன? நஃப்ஸை பாழாக்குவது என்றால் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அதற்கு விடை சொல்கிறான். قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى. நஃப்ஸுடைய பரிசுத்தம், நஃப்ஸுடைய தஸ்கியா எதிலிருந்து ஏற்படுகிறது? நஃப்ஸுடைய தஸ்கியாவை அடைவதற்கு இன்று வழி தவறிய மக்கள் எத்தனையோ வழிகளை கையாளுகிறார்கள். ஆனால் முடிவு என்ன? அந்த வழிகேடர்கள், இஸ்லாமை அறியாத, இஸ்லாமை ஏற்காத துறவரத்திலே உள்ளவர்கள் அல்லது வேறு விதமான மோசமான கொள்கையிலே உள்ளவர்கள், அது கிறிஸ்துவமாக இருக்கட்டும் அல்லது இந்து மதமாக இருக்கட்டும் அல்லது துறவரத்தின்படி தங்களுடைய சீடர்களுக்கு ஆன்மா பரிசுத்தத்தை தருகிறோம் என்று சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய ஒட்டுமொத்த அந்த கொள்கை இருக்கிறதே, அவர்களை நிச்சயமாக நாசப்படுகுழியிலே, ஷைத்தானின் வலையிலே தள்ளிவிடும் என்பதற்கு நமக்கு வரலாறுகள் சாட்சியாக இருக்கின்றன. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவாக சொல்லிவிட்டான், பரிசுத்தம் எதிலே இருக்கிறது, தஸ்கியா எதிலே இருக்கிறது. ஒரு மூமின் தன் கல்பை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் முதலாவதாக அவன் தன் ஈமானை சரி செய்ய வேண்டும். முதலாவது என்ன தேவை? அவனுடைய ஈமான். قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. அதைத்தான் அல்லாஹ் சூரத்துல் அலாவிலும் சொல்கிறான். கல்பிலே ஈமான், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, இணை வைத்தல் கலக்காமல், முகஸ்துதி கலக்காமல், புகழை விரும்பாமல், மறுமையின் மீது, அல்லாஹ்வின் மீது, சொர்க்கத்தின் மீது, நரகத்தின் மீது உண்மையான இறை நம்பிக்கை இருக்க வேண்டும். எப்படி இந்த உலக வாழ்க்கையிலே தன் கண்ணால் பார்க்கிற பொருட்களின் மீது அவருக்கு நம்பிக்கை இருக்குமோ, இதைவிட ஆழமாக மறுமையை நம்பியாக வேண்டும். இதைவிட உண்மையாக ஆகிரத்தின் மீது அவருக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த சூரியன், இந்த சந்திரன், இன்னும் உலகத்திலே நடக்கிற இந்த நடப்புகள் எல்லாம் நாம் கண்ணால் பார்க்கிறோம். ஆனால் மறுமையை குறித்து நமக்கு செய்தி சொன்னவர்கள் யார்? சொர்க்கத்தை குறித்து நமக்கு செய்தி சொன்னவர்கள் யார்? நரகத்தை குறித்து நமக்கு செய்தி சொன்னவர்கள் யார்? அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும். அல்லாஹுவை விட உண்மையாளன் யார் இருக்க முடியும்? வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா. அல்லாஹ்வுடைய தூதரை விட அல்லாஹ்விற்கு பிறகு உண்மையாளர் யார் இருக்க முடியும்? கண்ணியத்திற்குரியவர்களே, ஏனோ தெரியவில்லை, நம் காலத்து முஸ்லிம்களுக்கு ரசூலுல்லாஹ்வின் வாக்கின் மீது நம்பிக்கை ஏற்படுவது கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லின் மீது அவர்களுக்கு முழுமையான ஈமான் வருவது கிடையாது. நம்மிலே பலர் நம்மை மூமின்கள் என்று, ஈமான் உள்ளவர்கள் என்று நம்பி இருக்கிறோமே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அந்த ஈமானை முழுமைப்படுத்தி தரட்டும். அந்த ஈமானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நிறைவாக்கி தரட்டும். ஆனால் நம்முடைய ஈமானை நாமே எடை போட்டு பார்க்கும்போது, நாமே நம்முடைய ஈமானை உரசி பார்க்கும் போதுதான் தெரியும் நம்முடைய ஈமானிலே உள்ள பலவீனம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே மக்காவிலே வாழ்ந்த ஒரு காஃபிர், அல்லாஹுவை நம்பாதவன், ரசூலை ஏற்காதவன், உமையா இப்னு கலஃப். இவனுடைய நிலை என்ன தெரியுமா? உஹது போரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுடைய கையிலிருந்து புறப்பட்ட ஒரு சின்ன ஈட்டி அவனுடைய கழுத்தை லேசாக உரசி சென்றது, அவ்வளவுதான். லேசான ஒரே ஒரு லேசான காயத்தை தான் ஏற்படுத்தியது. இவன் கத்தினான், முஹம்மது என்னை கொன்று விட்டார். இவர் மக்காவில் இருக்கும் போதே சொன்னார் என்னை கொல்லுவேன் என்பதாக. இவர் என் மீது துப்பி இருந்தால் கூட நான் செத்து இருப்பேன் என்று. ரசூலுல்லாவுடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு காஃபிருக்கு ரசூலுல்லாவுடைய சொல் உண்மை என்பதிலே இருந்த நம்பிக்கை, அவர்கள் சொன்னால் அது அப்படியே நடக்கும் என்பதாக. அபூ லஹபுடைய மகன்கள் ரசூலுல்லாவை கடுமையாக கொடுமைப்படுத்திய போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தினார்கள். அல்லாஹும்ம ஸல்லித் அலைஹி கல்பம் மின் கிலாபிக்க, யா அல்லாஹ் உன்னுடைய மிருகங்களிலிருந்து ஒரு மிருகத்தை இவன் மீது சாட்டுவாயாக என்று. ஷாம் தேசத்திற்கு வியாபாரத்திற்காக செல்லுகிறான். அந்த இடத்திலே சிங்கங்கள் இருப்பது கிடையாது. ஆனால் சிங்கத்தின் சப்தத்தை அந்த வியாபார கூட்டத்தார்கள் கேட்கிறார்கள். அப்போது அபூ லஹபுடைய மகன் சொல்லுகிறான், முஹம்மது என்னை கொன்று விட்டார் என்று. கூட்டத்தார்கள் கேட்கிறார்கள், என்ன பேசுகிறாய்? எங்கோ காட்டிலே ஒரு சிங்கத்தின் சப்தத்தை கேட்டுவிட்டு இப்படி பதறுகிறாயே என்று. அவன் கூறுகிறான், இல்லை, முஹம்மது எனக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார். அல்லாஹ்வுடைய மிருகங்களிலிருந்து ஒரு மிருகத்தை என் சாட்டும்படியாக அதைத்தான் நான் இப்போது பார்க்கிறேன் என்று. அது போன்றுதான் நடந்தது. இரவிலே இவனை பாதுகாப்பதற்காக எல்லா விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு இவனை நடுவிலே தூங்க வைத்துவிட்டு கூட்டத்தார்கள் எல்லாம் தூங்கும் போது வந்த சிங்கம் அவனை மட்டும் தேடி அவனுடைய கழுத்தை கொய்து விட்டு சென்று விடுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களை பார்த்தீர்களா? ரசூலுல்லாவுடைய காலத்திலே வாழ்ந்த அந்த காஃபிர்களுக்கு ரசூலுல்லாவுடைய வார்த்தையின் மீது இருந்த நம்பிக்கை அவர்கள் மறுத்ததற்கு என்ன காரணம்? குலப்பெருமையின் காரணமாக, மூதாதையர்களின் மார்க்கத்தை எப்படி விடுவது என்ற அந்த ஆணவத்தின் காரணமாக. இன்று நம்முடைய மூமின்களுக்கு சிந்தித்து பாருங்கள், என்ன ஈமான் இருக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொல்லப்படும் போது பார்க்கலாம் அதையெல்லாம், மறுமை என்று சொல்லும் போது பார்க்கலாம் அதையெல்லாம். பாவத்தால் அல்லாஹ் அழிவை ஏற்படுத்துவான். ஆபாசங்கள், இந்த அசிங்கங்களால் பொதுவான பயங்கரமான தண்டனைகளை அல்லாஹ் இறக்குவான் என்றெல்லாம் எவ்வளவுதான் மிம்பர்களிலே அவர்களுக்கு பிரசங்கம் செய்யப்பட்டாலும் சரி, ஆனால் இன்னும் இது நாள் வரை பெரும்பாலான முஸ்லிம்கள் சினிமாக்களை பார்ப்பதிலிருந்து, அதை தங்களுடைய வீடுகளிலே அரங்கேற்றுவதிலிருந்து, சீரியல்கள் பார்ப்பதிலிருந்து, இந்த ஆபாசமான பாடல்களை, ஆடல்களை, இந்த அசிங்கங்களை கேட்பதிலிருந்து தவிர்ந்து கொள்வதாக தெரியவில்லை. இது என்ன உணர்த்துகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றின் மீது உண்மையான ஈமான் இருந்திருக்குமேயானால் நிச்சயமாக இவர்கள் தங்கள் பாவங்களிலிருந்து திருந்தி இருப்பார்கள், தௌபா செய்திருப்பார்கள், அந்த பாவங்களை தங்களுடைய வீட்டிலிருந்து வெளியேற்றி இருப்பார்கள். ஆனால் அப்படி காட்சி தெரியவில்லையே. முஸ்லிம்களுடைய வீடுகளுக்கு செல்லுங்கள், காஃபிர்களுடைய வீடுகளை போன்றுதான் அங்கே எல்லா விதமான ஆபாசங்களும் கூட்டங்களாக, கூட்டம் கூட்டமாக, தந்தை, மகன், பிள்ளை, பெற்றோர் என்று பார்க்கப்படுகிறது, கேட்கப்படுகிறது, ரசிக்கப்படுகிறது. இது எதை உணர்த்துகிறது? ஈமானின் பலவீனத்தை, நம்பிக்கையின் பலவீனத்தை உணர்த்துகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த கல்பை சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு முதலாவது ஈமான், இரண்டாவது தொழுகை. அந்த தொழுகையை அதனுடைய நேரத்திலே அல்லாஹ்வுடைய பயத்தோடு, மன அச்சத்தோடு, முழுமையான ஓர்மையோடு தொழ வேண்டும். இன்று நம்மில் அதிகமானவர்கள் தொழுவது போன்று கிடையாது. அதனால் எப்போது கடைசி நேரம் இகாமத்து சொல்லப்படுமோ அதுவரை எதிர்பார்த்திருப்பார்கள். தொழுகையிலே நிற்கும் போது ஊர் உலகத்தை எல்லாம் நினைவு கொள்வார்கள், அல்லாஹுவை தவிர எல்லோரையும் நினைத்து விடுவார்கள், அல்லாஹுவை மறந்து விடுவார்கள். மறுமையை தவிர எல்லாவற்றையும் நினைத்து விடுவார்கள், மறுமையை மறந்து விடுவார்கள். அல்லாஹ் தொழுகையை நம் மீது கடமையாக்கியதே அல்லாஹுடைய நினைவுக்காக. அக்மிஸ் ஸலாத லிذிக்ரி, என் நினைவை நீங்கள் உள்ளத்திலே கொண்டு வருவதற்காக தொழுகையை கடைபிடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். தொழுகை. அடுத்து ஜகாத். இந்த ஜகாத் நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் லைலிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லுகிறான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தன்மையை பற்றி சொல்லுகிறான். அல்லதி யுதி மாலஹு யதஸக்கா, இந்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ் என் உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே கொடுத்தார் அபூபக்கர். அவருக்கு அல்லாஹ்விடத்திலே அதற்குண்டான கூலி உண்டு என்று. தொழுகை, ஜகாத் நம்முடைய கல்பை சுத்தப்படுத்துவதற்கு, நம்முடைய கல்பை தர்பியா செய்வதற்குண்டான மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பயிற்சி. ஆனால் நம் முஸ்லிம்களுக்கு இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்கமாகவே இதை ஆக்கியிருந்தும், அன்றாட வாழ்க்கையினுடைய அமலாக ஆக்கியிருந்தும் நம்மிலே பலருக்கு இது புரிவதில்லை. மாற்றார்கள் இப்போது கவர்ச்சியாக காட்டுகிறார்கள். ஆடல், பாடல்,
யோகா, இன்னும் எத்தனையோ விதமான இந்த அலங்காரம், வெளிரங்க அலங்காரமான இந்த வகுப்புகள், இவற்றை பார்த்து அங்கே சென்றால் நிம்மதி கிடைக்கிறது, அங்கே சென்றால் உடல் ஆரோக்கியம் கிடைக்கிறது, அங்கே சென்றால் மன ஓர்பாடு, மன ஒற்றுமை கிடைக்கிறது என்றெல்லாம் முஸ்லிம்களிலே பலர் பேசுவதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்கள் பேசவில்லை, அவர்களுடைய நாவிலிருந்து ஷைத்தான் பேசுகிறான், இப்லீஸ் பேசுகிறான். யார் இந்த மார்க்கத்தை தவிர வேறொன்றிலே தன் மனதிற்கு நிம்மதியை தேடுகிறானோ, அல்லாஹ்வுடைய நினைவை தவிர வேறொன்றிலே தனக்கு ஆன்மாவின் திருப்தியை தேடுகின்றானோ, வணக்க வழிபாட்டை தவிர வேறொன்றிலே யார் தன் ஆன்மாவிற்கு வெற்றியை தேடுகிறானோ, சுத்தத்தை தேடுகிறானோ, அவன் நிச்சயமாக ஒரு குருடனாக அல்லது ஒரு மூடனாகத்தான் இருக்க முடியும். யார் இந்த இப்ராஹிமுடைய மார்க்கத்தை தவிர வேறொரு வழியை தன் ஆன்மாவின் வெற்றிக்காக தேடுகிறானோ, அவனை அல்லாஹ் மூடன் என்று சொல்கிறான். وَمَنْ يَرْغَبُ عَنْ مِلَّةِ إِبْرَاهِيمَ إِلَّا مَنْ سَفِهَ نَفْسَهُ. இப்ராஹிமுடைய இந்த கொள்கை, இப்ராஹிமுடைய இந்த வழிபாடு, இப்ராஹிமுடைய இந்த ஆன்மீக பயிற்சியிலிருந்து யார் விலகிச் செல்கிறானோ, அவன் மிகப்பெரிய மூடனாக, முட்டாளாக, அறிவீரனாகத்தான் இருக்க முடியும் என்று அல்லாஹ் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறான். அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, தக்வாவுடைய மிக முக்கியமான பகுதி, இந்த கல்பை சுத்தப்படுத்துவதற்குண்டான மிக முக்கியமான வழி. இந்த கல்பு கெடுவதிருக்கிறதே கண்ணால் கெடும், இந்த கல்பு கெடுவதிருக்கிறதே காதால் கெடும், இந்த கல்பு கெடுவதிருக்கிறதே நாவால் கெடும், இந்த கல்பு கெடுவதிருக்கிறதே சிந்தனையால் கெடும். ஆகவே இந்த 4 வழிகளை, கண், செவி, நாவு, சிந்தனை, இந்த 4 வழிகளையும் நாம் பாதுகாக்க வேண்டும்.